நண்பர்களே, தோழர்களே, வணக்கம். மார்க்சிய லெனினிய சமூக ஆய்வு பள்ளியின் சார்பாக இந்த காணொளி வெளியிடப்படுகிறது. இந்தியாவில் இந்து மதவெறி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து முஸ்லீம் விரோத வெறுப்பு பிரச்சாரம் பலமாக நடந்து வருகிறது. உலக அரசியலையும் இந்திய பொருளாதாரத்தையும் நடுநிலைமையோடு உண்மைகள் அடிப்படையில் ஆராய்வதை விட்டுவிட்டு முஸ்லீம் விரோத அரசியல் வைத்து ஆராயும் ஒரு கீழ்த்தரமான பார்வையினை இந்த பிஜேபி அரசு உருவாக்கி வைத்துள்ளது. பிப்ரவரி 28 அதிகாலையில் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்திய வான்வழி தாக்குதல்கள் உலகையே அதிர்ச்சிக்கு ஆளாக்கின. ஹோர்மோஸ்கான் மாகாணத்தில் மினாப் பகுதியில் உள்ள ஷாஜரா தையபா சிறுமியர் தொடக்கப்பள்ளியின் மீது நடத்தப்பட்ட இந்த சட்டவிரோத தாக்குதலில் பிஞ்சு உயிர்கள் பலியாயின. பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்திய காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலில் ஏற்கனவே ஏறக்குறைய 14,000 குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளன. இப்பொழுது ஈரானில் குழந்தைகளை கொல்கிறார்கள். ஈரான் அணுசக்தி திட்டம் குறித்து பல நிபந்தனைகளை ஏற்ற சில மணி நேரங்களிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரான் மிக பழமையான அறிவார்ந்த ஒரு நாடாகும். ஐக்கிய நாடுகள் சபையை தோற்றுவித்த நாடுகளுள் ஈரானும் ஒன்று. ஈரான் மக்கள் தேசபக்தி மிக்க மக்கள். ஈரானினுடைய அலி கொமேனியின் ஆட்சிக்கு எதிராக ஈரான் மக்கள் போராடுவது என்பது வேறு. ஈரான் நாட்டின் மீது வெளிநாடு சக்திகள் தாக்குதல் தொடுப்பது என்பது வேறு. ஈரானின் உயர் தலைவராக விளங்கிய அயதுல்லா சையத் அலி கமேனி 2003 ஆண்டிலேயே நாங்கள் அணு ஆயுதத்தை உருவாக்க மாட்டோம் என்ற ஒரு மத கட்டளை, அதாவது ஃபாத்வாவை வெளியிட்டார். அது மட்டுமல்ல, ஈராக் போரின் போது அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளால் வழங்கப்பட்ட ரசாயன ஆயுதங்களால் ஈரானிய வீரர்கள் அடைந்த துயரங்கள் மற்றும் இஸ்லாமிய அறநெறிகளின் அடிப்படையில் மனித குலத்தை பேரழிவிற்கு உள்ளாக்கும் ஆயுதங்களை உருவாக்குவது அறத்திற்கு எதிரானது என்பதே ஈரானின் நிலைப்பாடாகும். பிப்ரவரி 24 அன்று ட்ரம்ப் ஆற்றிய உரையில் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதங்களை உருவாக்காது என்ற இரகசிய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவில்லை என்று கூறினார். ஆனால் அதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர்தான் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சி ஈரான் எந்த சூழ்நிலையிலும் அணு ஆயுதங்களை உருவாக்காது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். ஈரானின் ஜனாதிபதி மசூத் பெசஷ்கியானும் எந்த மொழியில் சொன்னால் நாங்கள் அணு ஆயுதங்களை விரும்பவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று அமெரிக்காவை பார்த்து வேதனையுடன் கேட்டார். இவ்வளவு தெளிவாக ஈரான் அறிவித்த பின்னும் வெள்ளை மாளிகைக்கு ஏன் இந்த தகவல்கள் எட்டவில்லை என்பது வியப்பிற்குரியது. அணுசக்தி ஒத்துழைப்பின் வரலாறு 1957 ஆண்டிலேயே அமெரிக்காவும் ஈரானும் ஒரு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. ஜனாதிபதி ஐசனோவரின் அமைதிக்கான அணுக்கள் ஆட்டம்ஸ் ஃபார் பீஸ் திட்டத்தின் மூலம் அமெரிக்காவே ஈரானுக்கு அணுசக்தி தொழில்நுட்பத்தை வழங்கியது என்பதை அனைவரும் வசதியாக மறந்துவிட்டார்கள். 1959 டெஹ்ரான் அணு ஆராய்ச்சி மையம் தொடங்கப்பட்டது. மருத்துவ மற்றும் அறிவியல் ஆராய்ச்சிகளுக்காக 5 மெகாவாட் அணு உலையை அமெரிக்கா தான் ஈரானுக்கு வழங்கியது. 1979 நடந்த ஈரானிய புரட்சிக்கு பிறகு புதிய அரசாங்கம் இந்த ஆராய்ச்சி திட்டத்தை நிறுத்தியது. பின்னர் 1988 ஈராக் போர் முடிந்த பிறகு மின்சாரம் மற்றும் மருத்துவ தேவைகளுக்காக மீண்டும் அணுசக்தி திட்டம் தொடங்கப்பட்டது. 1995 ரஷ்யாவுடன் இணைந்து புஷேர் அணுமின் நிலையத்தை ஈரான் கட்டியெழுப்பியது. அப்போதெல்லாம் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து அமெரிக்கா எந்த சந்தேகத்தையும் எழுப்பவில்லை. புனையப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் என்பவை 2001 ஆப்கானிஸ்தான் மற்றும் 2003 ஈராக் மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பிறகே தொடங்கின. ஈரானின் வரலாற்று பகைவர்களான தலிபான்களும் சதாம் ஹுசேனும் அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட்ட பிறகு ஈராக், சிரியா மற்றும் லெபனானுடன் உறவுகளை வளர்க்கும் வாய்ப்பு
ஈரானுக்கு கிடைத்தது. இது வாஷிங்டனுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஈரானை தனிமைப்படுத்த விரும்பிய புஷ் நிர்வாகம் ஈரானின் அணு ஆயுத கனவு என்ற கட்டுக்கதையை உருவாக்கியது. இதற்காக சர்வதேச அணுசக்தி முகமையை ஒரு கருவியாக பயன்படுத்தியது. ஆனால் உண்மைகள் வேறுவிதமாக இருந்தன. 2007 அமெரிக்க உளவுத்துறை ஈரான் தனது அணு ஆயுத திட்டத்தை 2003 நிறுத்திவிட்டது என்று உறுதிப்படுத்தியது. 2011 வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை சாத்தியமான இராணுவத்தன்மை பற்றி சந்தேகம் எழுப்பினாலும் அதற்கான எந்த ஆதாரத்தையும் வழங்கவில்லை. 2015 IAEA வெளியிட்ட இறுதி மதிப்பீட்டு அறிக்கை 2009க்கு பிறகு ஈரான் எவ்வித அணுவெடிப்பு சோதனைகளிலும் ஈடுபடவில்லை என்று தெளிவுபடுத்தியது. மிக முக்கியமாக 2025 தற்போதைய IAEA இயக்குனர் ஜெனரல் ரஃபேல் மரியானோ கிராசி ஈரானில் அணு ஆயுதங்களை உருவாக்கும் முறையான திட்டங்கள் எதுவும் இல்லை என்று திட்டவட்டமாக கூறினார். இவ்வளவு தெளிவான ஆதாரங்கள் இருந்தும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது என்பது ஜார்ஜ் புஷ் ஈராக்கில் பேரழிவு ஆயுதங்கள் இருப்பதாக கூறி பொய் சொன்னதையே மீண்டும் நினைவூட்டுகிறது. அந்த ஆயுதங்கள் எங்கே இருந்தன? அவை புஷ்ஷின் கற்பனையில் மட்டுமே இருந்தன. பொருளாதார தடைகளும் மக்களின் துயரமும் ஈரானுக்குள் பெரும் பொருளாதார பிரச்சனைகளை உருவாக்கியது. உண்மைதான். ஈரானின் பொருளாதாரத்தை அலறச் செய்ய வேண்டும் என்ற அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் முயற்சி ஒருபுறம், சிகாகோ பல்கலைக்கழகத்தில் பயிற்சி பெற்ற ஈரானின் பொருளாதாரத்துறை அமைச்சர் சையத் அலி மதானிசாவின் தவறான மேலாண்மை மற்றும் மறுபுறம் என ஈரானிய உழைக்கும் மக்கள் பெரும் நெருக்கடியில் உள்ளனர். அது உண்மைதான். ஈரானின் பொருளாதாரத்தை மூச்சுத்திணற செய்யும் இந்த மறைமுக போர் முடிவுக்கு வராமல் ஈரானால் தனது உள்நாட்டு பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. ஈரானிய மக்கள் போரை நன்கு அறிந்தவர்கள். 1856 ஆங்கிலோ பாரசீக போர் முதல் 1980 ஈராக் படையெடுப்பு வரை அவர்கள் பலமுறை போரை சந்தித்துள்ளனர். ஈரானிய கவிஞர் பெசாத் ஜரீன்பூர் தனது உடலில்லா சவப்பெட்டிகள் என்ற கவிதையில் போரின் பயங்கரத்தை இவ்வாறு விவரிக்கிறார். காற்றானது நகரத்தின் மூளைக்குள் அழிவின் நாற்றத்தை நிரப்பியுள்ளது என்றார் அவர். அவர் கூறுகிறார், நிலையற்ற சுவர்களின் மேன்மையை தேடி எரிகின்ற சூரியனிடமிருந்து எவரும் தப்பி ஓடுவதில்லை. விரிந்து கிடக்கும் விருந்தோம்பல அற்ற மேஜை விரிப்புக்கள், வெற்று வாக்குறுதிகள், ரொட்டிக்கு பதிலாக துப்பாக்கி குண்டுகளை தின்னும் வயிறுகள், பாட்டியின் நாக்கு அச்சுறுத்தலில் உறைந்து கிடக்கிறது. அவரால் தனது பிரார்த்தனைகளை நிறைவு கூற முடியவில்லை. ஈரானிய மக்களின் தேசபக்தியையும் அவர்களின் சுதந்திர வேட்கையையும் ஒருபொழுதும் முறியடிக்க முடியாது என்கிறார் அவர். And they have to stop their aggressions. Is your side seeking, or will you seek, a ceasefire with the United States at this point in time, and with Israel? I don't see any room for diplomacy anymore, because Donald Trump has been deceiving others and not keeping with his promises. How does all of this end then? If you say right now there's no room for negotiation, President Trump says he wants complete surrender, what does that lead to? There's no room unless the economic pressure would be built up to the extent that other countries would intervene to guarantee this termination of aggression of Americans and Israelis against Iran. Iran has a new supreme leader. What does that mean for your military effort and the confrontation with the United States and Israel? That means the system is quite functioning. The United States says it's drastically degraded the Iranian military, the capabilities as far as missiles is concerned, drones is concerned. How much longer can you do this? That is one of the false narratives that the United States government is producing. Iranian military is quite strong, as you see, because they have the motivation, they have the arms that they need, which are produced in Iran. So your side is ready for a long war if the United States and Israel choose that. Do you consider this an existential threat to the Islamic Republic?
It is an existential threat to the Islamic Republic, and therefore we have to stay with full might, as we are doing now. Finally, what is your message to President Trump as we sit here, as the war is going on? What is important for us is the end of this game, and we are ready to continue that game. You mean how this war will end? Is for Yeah, the end of the game would be the time that American and Israelis would come to this understanding that this strategy is not working, and they have to stop their aggressions. And I'm once again calling on all members of the Iranian Revolutionary Guard, the military and the police to lay down their arms. They're only going to be killed. இவ்வாறு போலியான காரணங்களை கூறி தனது மேலாதிக்க நலனுக்காக தன் நாட்டை சேர்ந்த பன்னாட்டு நிதி மூலதனத்தின் பசியை ஆற்றுவதற்காக உலகிலுள்ள அனைத்து நாடுகளையும் காவு வாங்க துடிக்கும் அமெரிக்காவின் நிகழ்ச்சியினர்களின் ஒரு பகுதியே ஈரானிய யுத்தமாகும். துரதிர்ஷ்டவசமாக கூட்டு சேரா இயக்கத்திற்கு தலைமை தாங்கிய இந்தியா அமெரிக்காவின் காலில் அடிபணிந்து விட்டது. இந்து மதவெறி பாசிச அரசானது நேரடியாக யூத மதவெறி நெதன்யாகுவினுடன் கூட்டணி சேர்ந்துவிட்டது. ஈரான் போரின் அன்றாட விளைவுகளை நாமும் இன்று அனுபவிக்க துவங்கிவிட்டோம். இந்த போரினை எதிர்ப்பது என்பது இந்த உலகை காப்பாற்றவும் நம் நாட்டை காப்பாற்றவும் மிக அவசியம் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த போரில் ஈரான் ஒருபோதும் தோற்காது என்பதையும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உரை பேராசிரியர் விஜய் பிரசாத் தீக்கதிரில் எழுதிய கட்டுரையினை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. நன்றி.